இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இனக்கலவரம் உச்சம் பெற்றிருந்த காலகட்டம் அது. இலங்கை இராணுவத்துக்கும் போராளிகளுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தை நிறுத்தி இலங்கையில் அமைதியை கொண்டு வர இந்திய இராணுவம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டது. அதற்காக இலங்கை இந்தியா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தின் பெயர் ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தம். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1987 ஜூலையில் இலங்கை சென்றது இந்திய இராணுவம். அவர்களை இன்முகத்துடன் வரவேற்றனர் ஈழத்தமிழர்கள். ஆயுதங்களை ஒப்படைக்கும் நிகழ்வுகளும் நடந்தேறின. ஆனால் மெல்ல மெல்ல ஈழ போராளிகளுக்கும் இந்திய இராணுவத்திற்கும் இடையே மோதல்கள் முற்றின. ஒரு கட்டத்தில் அந்த மோதல்கள் போராகவே உருமாறின. போராளிகளை மட்டுமின்றி ஈழத் தமிழர்களையும் இந்திய அமைதிப்படை வதைப்பதாகவும் தாக்குவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருந்தன. அந்த செய்திகள் ஈழத்தை தாண்டி இலங்கையை தாண்டி தமிழ்நாட்டிற்கும் வந்து சேர்ந்தன. அது தமிழர்கள் மத்தியில் ஆதங்கமாக தொடங்கி அதிருப்தியாக மாறி ஆவேசமாக வெடிக்க தொடங்கியது. இனப்படுகொலையிலிருந்து ஈழத்தமிழர்களை பாதுகாப்போம் என்றும் இலங்கையில் அமைதிக்கு வழிவகுப்போம் என்றும் கூறி சென்ற இந்திய அமைதிப்படையினர் தமிழர்களையே தாக்குகின்றனர் என்றால் அப்படிப்பட்ட அமைதியே தேவையில்லை, உடனே இந்திய அமைதிப்படையை திரும்ப பெறுக எனும் கோஷங்கள் தமிழ்நாட்டில் வலுப்பெற்றது. அந்த சமயத்தில் தான் ஸ்ரீமுஷ்ணத்தில் வாழ்ந்து வந்த உதயசூரியன் எனும் இளைஞன் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த தயாரானார். இந்திய அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் வெறுமனே கோஷம் போடுவது, சாலை மறியல் செய்வது மட்டும் போதாது, ஏதேனும் பெரிதாக செய்து அதன் மூலம் இந்திய அரசின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் என அவன் முடிவு செய்திருந்தான். 18 நவம்பர் 1987 சாலைக்கு வந்த உதயசூரியன் இந்திய அமைதிப்படையே திரும்ப வா என கூறிக்கொண்டே தன் உடலுக்கு தீயை வைத்து உடல் எரிய எரிய குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தார் உதயசூரியன். ஒரு கட்டத்தில் உதயசூரியனின் குரலை நெருப்பு தடுத்து நிறுத்தியது. முற்றிலுமாக எரிந்து கருகி இருந்தார் உதயசூரியன். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும் உடனடியாக இந்திய அமைதிப்படையை திரும்ப பெற வேண்டும் என்றும் தாமாக முன்வந்து தன் உயிரை தியாகம் செய்த உதயசூரியன் தமிழ்நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற தமிழ் ஈழத்திற்கு ஆதரவான போராட்டத்தில் உதயசூரியனின் பங்கு மிக முக்கியமானது.